இந்த நடிகர்களை பார்க்க வேண்டும் அப்படின்ற மோகத்தை தாண்டி சில விஷயங்கள் வந்து இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மும்பையில் நடந்த ஒரு சம்பவம் ஒண்ணு. ஒரு பெண் அசாமில் இருந்து ஜோத்வானா பேகம் அப்படின்ற ஒரு 55 வயது பெண் வந்து அஸ்ஸாமில் இருந்து கவுஹாத்தி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர்ல இருந்து மும்பைக்கு வந்துட்டாங்க. என்ன வந்த காரணம் அப்படின்னா, தான் வந்து ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிற தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும். அதுக்கு நடிகர் சல்மான் கான் கிட்ட உதவி கேட்க வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு. இது என்னையா அது லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க யாராவது கேட்டால் ரைட்டு, ஹிந்தி படம் பார்க்குறவங்க அஸ்ஸாமில் இருந்து இவ்வளோ தூரம் வரணும்னா சல்மான் கான் அப்படி என்ன அவர் வந்து ஏதாவது ட்ரஸ்ட் வச்சுருக்காரா? அவர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாசலில் உட்காந்துக்கிட்டு யாருக்காவது நோட்டு பணத்தை எண்ணி எண்ணி கொடுக்குறாரா என்னன்னு பார்த்தா, ஒரு பத்திரிகை செய்தி ஒரு பிட்டு வரும் இல்லைங்களா, அந்த பிட்டு செய்தியில் படிச்சிருக்கு இந்த அம்மா வந்து. இது மாதிரி முடியாதவங்களுக்கு கல்விக்காக சல்மான் கான் வந்து உதவி பண்ணியிருக்காருன்னு ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த ஒரு செய்தியை நம்பி இந்த ஜோத்வானா பேகம் அப்படின்ற இந்த 55 வயது பெண்மணி 2500 கிலோமீட்டர் பயணப்பட்டு பாம்பேக்கு வந்து இறங்கியிருக்காங்க, மும்பைக்கு. சல்மான் கான் வீடு எங்கே இருக்குது, எந்த இது இருக்குது, ஏது ஒன்றுமே தெரியாது. அவங்க மும்பைனா வேறு ஏதோ ஒன்று நினச்சின்னு வந்துட்டாங்க. உங்களுக்கு வந்த பிறகு மிரள முடிச்சிருக்காங்க. மும்பையில் வந்து கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இறங்கினோடனே மழை எங்கே திக்கு தசை தெரியலன்றவாங்களா, அது மாதிரி திக்கு தசை தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஏரியா பேர் வந்து பாந்த்ரா. அந்த பத்திரிகை செய்தியில் வந்து சல்மான் கான் பாந்த்ரா பகுதியில், மும்பையில் உள்ள பாந்த்ரா பகுதியில் வசிக்கிறார் அப்படின்னு மட்டும் போட்டாங்க. இதை என்ன பண்ணி வாய்மொழியாக பாந்த்ராவுக்கு எப்படி போகணும் அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொன்று அப்படி காமிச்சு விட்டுருக்காங்க. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தங்க இடம் கிடையாது, எதை நம்பி வந்தாங்கன்னு தெரியல. சொல்லவே தேவையில்ல. ஒரு பெருநகரங்களில் ஒரு பெண், அது வயதான பெண்ணா இளம் பெண்ணா அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகவே தேவையில்லை. எத்தனை மனித மிருகங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அது இரவு நேரங்களில் எத்தனை மனித மிருகங்கள். அவ்வளோ பேரும் வந்து அந்த பெண்ணை வந்து அப்படி துன்புறுத்த பார்த்துருக்காங்க, தப்பிச்சு ஓட இது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா, எப்படியாவது சல்மான் கானை பார்த்துடணும், அவர்கிட்ட வந்து உதவி வாங்கிடணும் அப்படின்னு எவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்காங்க. ஏன்னா சல்மான் கான் வீட்டை சுற்றி அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு. சல்மான் கான் வெளியே போனாலே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அவ்வளோ பேர், அவ்வளோ பவுன்சர்ஸு. அவரை எப்படி நீங்கள் பார்த்துட முடியும் அப்படின்னு ஒரு லாஜிக்கே இல்லை. ஒரு சின்ன ஒரு பிட்டு நியூஸை நம்பி